Hello guys, welcome to Learn Together channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் வந்து ஸ்ட்ரிங் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஆக்சுவல் ஸ்ட்ரிங் டிரான்ஸ்மிஷன் அதை பார்க்க போகிறோம். அது சென்டர் சைட்டில் எப்படி இருக்குது, ரிசீவர் சைட்டில் எரர் இல்லாமல் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பைனரி டிவிஷன் மூலமாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டிவைடட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாம். இரண்டு எண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது 1 0 1 0 0 1 0 0. அப்புறம் டிவைட் 1 0 1 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ த ஜெனரேஷன் ஆஃப் கோட் வேர்ட் அட் த சென்டர் சைட் யூஸிங் பைனரி டிவிஷன். முதல்ல நம்ம சென்டர் சைட்லேருந்து நமக்கு எப்படி சென்ட் ஆகுது, அதாவது டிரான்ஸ்மிஷன் சென்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம பைனரி டிவைட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டிவைடட்டோட இந்த 5 பிட்ஸ் இருந்தால் 4 zeros வந்து ஆக்சுவலாக நம்ம சேர்த்துக்கணும். ஸோ வந்து 1 0 1 0 0 1 1 0 1 5 zeros சேர்த்துக்கிறோம். அண்ட் தென் நம்மளோட டிவைஸர் 1 0 1 1 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5 பிட்ஸ் எடுத்துக்கிறோம். 1 0 1 1. அதாவது நம்ம அதாவது டிவைடரில் வந்து சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ நம்ம சப்ராக்ஷன் டேபிள் போட்டுக்கலாம். அதாவது 0 0 1 1 0 1 0 0. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 வரும். 1 1 0 அப்படின்னு நமக்கு வரும். இதுதான் நம்மளோட பர்சன்ட். ஸோ வந்து அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படின்னு வரும், சேமாக இருந்தால் 0ன்னு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம் 1 1 0 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை விட இது கம்மியாக இருக்கனால 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம 0 ஃபில் பண்ணிக்கணும். ஸோ 1 1 என்ன வரும்னா 1. அடுத்து இங்கே 0 போடும், ஏன்னா இதுவும் என்ன இருக்குது 3 பிட்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ வந்து திரும்ப 0s போட்டுக்கிட்டு அடுத்த நம்பர் இறக்குறோம். இப்போ வந்து இங்கே 0 போடும், எவ்வளோ இருக்குன்னா 4 பிட்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 போட்டுக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பிட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ 1 1 0 1 1. ஸோ 1 0 0 1. ஸோ அடுத்து 4 பிட்ஸ் இறக்கும், இன்னொரு பிட் வந்து இறக்குறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 5 பிட்ஸ் இருக்குது. ஸோ 1. அப்போ 1 0 1 1 அப்படின்னு நமக்கு இருக்குதா. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 0 0. 3 பிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 பிட்டாக இருக்குன்னா எவ்வளோ வரும், 4 பிட்ஸ் தான் வரும். ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 0 0 0 0 இது வரைக்கும். அடுத்து இந்த 0 இருக்கிறோம். ஸோ 5 பிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 1. அப்போது 1 0 1 1. இப்போ இது 3 1 எடுத்துகிறோம். அடுத்து ஒரு 0 இறக்குறோம். 4 பிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ 0 போட்டுக்கிறோம். ஸோ இங்கே ஒரு பிட் இறக்குறோம். 5 பிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 1 1 0 1 1. அப்போ வந்து 1, அப்புறம் 0 1 1. 4 பிட்ஸ் இருக்குது. கடைசி 0 இருக்கும், 5 பிட். ஸோ 1 1 0 1 1. இங்கே 1. அது எல்லாமே 0ஸாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் நம்மளோட ரிமைண்டர், இது நம்மளோட கோஷியன்ட். ஸோ ஆக்சுவல் நம்மளோட ஆக்சுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்படி எழுதணும்னா, முதல்ல நமக்கு கொடுத்துருக்க டிவைடண்ட் எழுதணும். 1 0 0, அதாவது இந்த 4 zeros ஃபில் பண்ணி எழுதணும். 1 1 சாரி அது வந்து கோஷியன்ட் எழுதிட்டு. ஸோ வந்து நம்ம டிவைடண்ட் எழுதுனா 1 0 1 0 0 1 1 0 1 0. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 4 பிட்ஸ். ஏன்னா நம்மளோட டிவைஸர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 பிட்ஸ். ஸோ நம்மளோட ரிமைண்டர் நம்ம 4 பிட்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த 4 பிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 0 0 1. இது நம்மளோட டிரான்ஸ்மிஷன் கோட். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்.
ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ் ஆகும்போது நோ எரராக இருக்கணும். அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா அன்அசைன்டு டிவிஷன் தான். என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சுவல் அந்த டிரான்ஸ்மிஷனோட நம்ம என்ன பண்ணி இந்த டிவைஸை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நோ எரர். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆக்சுவல் டிரான்ஸ்மிஷன் எவ்வளோனா 10 100 1101 0 இன்னும் 4 3 zeros 1. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் டிரான்ஸ்மிஷன். டிவைஸர் என்னென்னா 10111. இப்போ நம்ம 5 பிட்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஆஃப் அதே ஸ்டெப்ஸ் தான் வரும். கடைசி ஸ்டெப் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் 5 பிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 1s 101111 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நமக்கு 11 அப்படின்னு வரும். மற்ற எல்லாமே ஜீரோஸ் தான். ஸோ அடுத்த 1 டிஜிட் இறக்கும்போது 3 வேல்யூஸ் தான். நம்ம அந்த ஜீரோஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நான் 3 வேல்யூஸ் 2 வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்மகிட்ட 3 பிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 0 அப்படின்னு சேர்த்துக்கிட்டா ஜீரோஸால் ஃபில் பண்ணணும். ஸோ 1111 வரும். இன்னொரு பிட் எடுக்கும்போது 4 பிட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இன்னொரு 0 சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிட் 0. ஸோ நம்மகிட்ட 5 பிட்ஸ் வந்துச்சு. ஸோ 1s 10 1111. இப்போ என்ன வரும்னா இங்கே 1 வரும், இங்கே 1 வரும், நடுவில் 2 zeros வரும். ஸோ நெக்ஸ்ட் 1. ஸோ 5 பிட்ஸ் இருக்குது. ஸோ 1s 101111. இங்கே 1 வரும், 00 வரும். 3 பிட்ஸாக இருக்குது. ஸோ 0 சேர்க்குறேன். இங்கே எனக்கு வரும் 4 பிட்ஸ் இருக்கிறனால 0 தான் சேர்க்க முடியும். ஸோ அடுத்து இன்னும் 0 இருக்கிறோம். ஸோ 5 பிட்ஸ் வந்துச்சு. ஸோ 1s 101111. ஸோ இங்கே 1111 வரும். இப்போ இந்த 0 நம்ம இறக்குறோம். அப்போ 4 பிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 0 சேர்க்கணும். அடுத்து ஒரு 0 நம்ம இறக்கும்போது 5 பிட்ஸ் ஆயிடும். ஸோ 1s 101111. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 1011 கடைசி 1 இறக்குறோம். இப்போ நமக்கு 1 கேர் பண்ணும்போது 101111 டிவைஸரே ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு 0 கிடைக்கிறனால என்ன அர்த்தம்? நோ எரர். அதாவது ரிசீவருக்கு எரர் இல்லாமல் நம்மளோட கோட் ரிசீவ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.